நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நட்பை தேர்வு செய்யும் முறையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நட்பிலே நல்ல நட்பு, தீய நட்பு, கூடா நட்பு என்று நிறைய இருக்கிறது. அப்படியாயின் நாம் யாரை நண்பராக தேர்வு செய்ய வேண்டும், எப்படி நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக தனி அதிகாரம் வைத்துள்ளார் நம்முடைய வள்ளுவப் பெருந்தகை. எடுத்தவுடனே நண்பராக பழகிவிடக்கூடாது. அவருடைய நாம் ஒருவரோடு நட்பு பாராட்டுகின்றோம் என்றால் அவர் எதை மிகுதியாக செய்கிறார், அவர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய நண்பர்கள் வட்டம் எவ்வாறு இருக்கிறது, அவர் தன் வாழ்வியல் தேவைகளை அறவழியிலே நிறைவேற்றிக் கொள்கிறார்களா அல்லது லஞ்சம், போக்குவரத்து என்று தவறான செயல்பாட்டினால் ஏற்படுத்தி கொள்கிறாரா என்பதை முதலில் காண வேண்டும். அவர் மதுபானம் செய்கிறாரா, புகைப்பிடிக்கிறாரா, இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். அவர் குடும்பம் எப்படி? ஔவையார் பேசுவார், கோடானு கோடி கொடிப்பெனும் குடிபிறந்தார் கோடாமை கோடி வரும். நல்ல குடியில் பிறந்த நட்பை கோடி கோடியாக கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அவர் குடிபிறப்பு அவசியமானது. இது ஜாதி சார்ந்தது அல்ல. குடிபிறப்பு என்பது எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமே குடிபிறப்புடையவர்கள் இருக்கிறார்கள், அறவழி வாழ்வோர் இருக்கிறார்கள். ஆக இங்கே குடிபிறப்பு என்பது சாதியம் சார்ந்தது என்று ஒதுக்கக்கூடாது. எல்லா சாதிகளிலும் புலால் உண்ணுவர்கள் இருக்கிறார்கள், மதுபானம் செய்வர்கள் இருக்கிறார்கள், தவறான வாழ்வியல் வாழ்பவர்கள், லஞ்சம் வாங்குபவர்கள், தண்ணீர் அடிப்பவர்கள், தண்ணீர்னா போரில் இல்லை, அரசு தண்ணீர் குடிப்பவர்கள், எல்லா ஜாதிகளிலும் இருக்கிறார்கள். அவர்களிலும் ஒழுக்க வாழ்க்கை. அந்த ஒவ்வொரு ஜாதி, எந்த ஜாதியில் பிறந்த, ஏன் இங்கே ஜாதி என்பதை கூறுகிறேன் என்றால், குடிபிறப்பு என்பது சாதி சார்ந்ததுன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் நாம் பழகக்கூடிய நண்பர்கள் பலரும் பல்வேறு மதம், பல்வேறு சாதியினராக இருந்தாலும் அடியேனுடன் பழகக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவர்களாக, உயர்ந்த குடி என்பது அறவழியிலே பொருளீட்டி தன் மனைவி, மக்கள், குழந்தைகள், பெற்றோர்களை பராமரித்து தன் உறவுகளை பேணி சுற்றங்களை பாதுகாத்து வாழக்கூடிய அந்த உயர்நிலை மனிதர்கள் குடிபிறப்புடையவர்கள் என்று பேசுவார்கள். ஆக அந்த அவருடைய குடிபிறப்பை ஆராய வேண்டும். அப்படி பிறந்தவராக இருந்தாலும் கூட, அந்த உயிர் குடியில் பிறந்திருந்தாலும் பழி சொற்களுக்கு வெட்கப்படுவராக இருக்க வேண்டும். என்ன, நாம் தவறு செய்யும் பொழுது நம் தவறுகளை முகத்தில் அறைந்தாற் போல சுட்டி காட்டி நம்மை திருத்துபவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்ன, நம் கூட அவர் பழகும் பொழுது எந்த காரணத்திற்காக அவர் பழகிறார் என்பதை தெளிவாக அளவிட்டு உணரும் தன்மை வேண்டும். ஆக என் அன்பின் உறவுகளே, நட்பு என்பது மிகப்பெரிய ஒரு வரம். என்ன, உள்ளத்தில் சிறுமை கொள்ளும்படி எதை இருக்கக்கூடிய யாரையுமே எதையுமே நட்பாக எண்ணக்கூடாது. துன்ப காலத்திலே கைவிட்டு போகக்கூடியவர்களா என்று யோசித்து நட்பு கொள்ள வேண்டும். நாம் தளர்வுட்டு விதிப்பயனால் கெட்டுப்போன காலத்திலும் நம்மை கைவிட்டு விலகாமல் உடனிருந்து நம்மை ஆறுதலும் தேறுதலும் கூறி வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குற்றமில்லாத நல்லோரின் நட்பை மட்டுமே கொள்ள வேண்டும். தகுதியில்லாத கீழோரின் நட்பு நமக்கு தேவையில்லாத விட்டு விளைவிட வேண்டும். நம்முடைய சமயங்களிலே சில நாம் பேசுவோம், இந்த ஆதி திராவிடர், ஆதி தமிழர், இதெல்லாம் இருக்கு, நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா. இதில் நான் ஒரு ஆய்வு செய்த பொழுது அதில் ஒரு தெளிவான விடை கிடைத்தது. தமிழிலே இத்தனை ஆயிரம் அறநூல்கள் இருக்கின்றன. தமிழர்கள் அறவழி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். உலகிலேயே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மரபோடு
ஒரு பெண்ணை மணர்ந்து காலம்பூரா அவளை காப்பாற்றி அவள் உறவுகளை பேணி வாழ்ந்தக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயமாக நம் தமிழ் சமுதாயம் இருந்தது. எனக்கு தெரிந்து புகைப்பிடித்தால் பெண் கொடுக்க மாட்டார்கள். சாராயம் குடிக்கணும்னா எந்த பிள்ளையும் கட்டிக்காது. அப்படி ஒரு உயரிய மரபு, ஒழுக்கமிக்க வாழ்க்கை. அந்த வள்ளுவம் கூறக்கூடிய அதிகாரங்களிலே அந்த கள்ளுண்ணாமை, கொல்லாமை, வள்ளுவ பிறந்தை நிறைய சொல்வார் இல்லையா? அடக்கமுடைமை, அருளுடைமை, இதையெல்லாம் உள்ள என்ன நல்ல ஒரு மணாளனை தான் பெண்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இன்று பெண்களே கட்டிங் போடுறாங்க. என் நண்பருடைய மகள் அவருடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் தண்ணி அடிக்குது. என்ன வீட்டில் போரில் தண்ணி அடிக்க சொன்னால் அடிக்க மாட்டேங்குது. அந்த தவறான நட்பினால் கடையில் போய் டாஸ்மாக் தண்ணி அடிக்குது. கேட்டால் அங்கிள் ஓல்டு ஃபேஷன் அங்கிள், டிசிப்ளின் லைஃப். திருமணத்துக்கு பிறகு நான் தண்ணி அடிக்காத இருக்கேனா, அதுதான் முக்கியங்குது. இதற்கெல்லாம் காரணம் நாம் நம் பிள்ளைகளை இந்த திருக்குறள் கூறப்பட்ட அறவழிகளை கூறி ஆளாக்கவில்லை. நம் பெண் ஒரு பையனையோ ஒரு பிள்ளையோ நட்பாக அழைத்து வருகிறார்கள் என்றால் அந்த நண்பர்களை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து அவருடைய நிறை குறைகளை உங்கள் குழந்தைகளுக்கு கூறி நட்பு கொள்ள செய்தால் நிறைய குடும்பங்கள் இன்று டைவேர்ஸ்க்காக கோர்ட்டில் நிற்காது. நிறைய குழந்தைகளோட கை குழந்தையை வச்சுக்கிட்டோ அல்லது ஒரே ஒரு குழந்தையை பேத்துட்டு நிறைய பிள்ளைங்க தெருவில் நிற்காது. என்ன திருமணம் கடந்த உறவு அது இதுன்னு இந்த குப்பை அரசன் எப்படி அவ்வழி மக்கள் என்பது போல தவறான அரசர்கள் ஆளும் பொழுது அந்த மக்கள் பண்பு தவறி போவார்கள். அப்படி இந்த அறவழி வாழ்க்கை வாழாதவர்களை முதலில் புலால் உன்றவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து இவன் கரிகள் சாப்பிடுபவன், இவனுக்கு அடிப்படை உரிமைகள் தரவில்லை என்றால் இவன் மனம் திருந்தி நம்முடைய அறவாழ்க்கைக்கு வந்து விடுவான் என்று ஒதுக்கி வைத்தார்கள். அவனுக்கு அடிப்படையான கல்வி மறுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் நிறைய. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா, தமிழர்களிடத்து தமிழர் நாகரிகம் கிடையாது, தமிழருடைய அறவழி வாழ்க்கை கிடையாது. ஆக இந்த அறவழி பிறந்த மக்கள், அந்த ஒழுக்கம் குறைவான மக்களுக்கு கீழ்ச்சாதியினர்னு பேர். நாம் சொல்வது இங்கு அரசு கூறிய கீழ்ச்சாதி கிடையாது. நீங்கள் எந்த பிள்ளையாக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், அரிஜனாக இருக்கலாம், யாரோவா இருக்கலாம், நாயுடுவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் அறவழி பிறந்த வாழ்க்கையானால் நீங்கள் கீழ்ஜாதி. நான் சொல்ல ஔவையார் சொல்கிறார், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ள முடியும்பா. அறவழியில் வாழ்ந்து தர்ம சிந்தனையோடு வாழக்கூடியவன் பெரியவன். அது இல்லை பிறன் துன்பம் கண்டு ரசிப்பவன் கண்டும் காணவன் கீழ்ச்சாதி. இப்படிதான் ஔவையார் பேசுற. ஆக என் அன்பின் உறவுகளே, நட்பு கொள்ளும் பொழுது ஆய்ந்து அறிந்து, ஒரு காய்கறி குழம்பு கறிக்குள்ளே நம் தாய்மார்கள் எவ்வளோ பார்த்து அறிஞ்சு புழு இருக்கா சொத்தை இருக்கான்னு பார்க்குறீங்க. உங்கள் பிள்ளைகள் யாராவது நண்பர்களை வீட்டுக்கு அழைத்திருந்தால் அவர்களை பற்றி நீங்கள் ஏதேனும் எந்த பெற்றோர் ஆய்வு செய்ததுண்டா? இருந்திருந்தால் இன்றைய சமுதாயம் கூடா நட்பிலே மூழ்கி தீ நட்பிலே மூழ்கி நிறைய குடும்பங்கள் வீழாமல் இருந்திருக்கும் அல்லவா? ஆகவே என் அன்பின் உறவுகளே, நட்பிலே தீ நட்பு கூடா நட்பு கூறிய வள்ளுவம் என்ன சொல்கிறது? அடுத்ததாக நட்பு ஆராய்தல் என்று கூறி, இப்படிப்பட்டவர்களோடு நட்பு கொள்ளாதே என்று ஒரு அறுதியிட்டு கூறுகிற நட்பாராய்தல். அடுத்தது என்ன? நட்பு. யார் நண்பர்கள்? அது வேணுமில்லை. நட்புன்னா என்ன? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நட்பு இறையருளால் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் மிக சிறந்தவர்கள். அது நான் செய்த தவம். ஏனெனில் தேனோடு கலந்து தேனில் விழுந்தது விஷப்பூச்சி ஆனாலும் தேனும் கெடாது, அந்த உடலும் அழியாது. அதுபோல நான் சார்ந்த நண்பர்களால் ஒருவேளை நான் நல்லவனாக வாழ்கிறோன்னு என்னவோ தெரியவில்லை. ஏனெனில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ எப்படிப்பட்டவன் என்று சொல்கின்றேன் என்று. ஆக என் அன்பின் உறவுகளே, நட்பை
மிக கவனமாக தேர்ந்தெடுங்கள். பிறகு நட்பு கொள்ளுங்கள். அந்த நட்பு உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். சரி, இன்று ஒரே ஒரு பாடல் நட்பில் போய் பார்ப்போமா? செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுல காப்பு என்பது வள்ளுவம். நட்பைப் போல ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவும் கிடையாது. நட்பை போல செயல்களுக்கு அருமையான பாதுகாப்பு எதுவும் இல்லை. இது சுருக்கமாக பார்த்தால், இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு இனத்து ஆத்மார்த்தமாக உங்கள் உயிரும் உடலும் போல என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு நல்ல நட்பு கொள்வது போன்ற மிக அரிய செயல் எதுவும் கிடையாது. அந்த அருமையான செயல் அது எவ்வாறானது என்றால், நமக்கு எவ்வளவு துன்பம் வந்த பொழுதும் எல்லா நிலைகளிலும் நாம் அணிந்து கொண்டுள்ள ஒரு பாதுகாப்பு கவசத்திற்கு இணையானது என்று வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார். ஆகிய அன்பின் உறவுகளே, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேள்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆராய்ந்து பாராமல் கொள்ளக்கூடிய நட்பு நமக்கு கடைசி காலம் வரைக்கும் மரணத்தை தினமும் சந்திப்பது போன்ற வேதனையை தரும் என்று கூறி இந்த பதிவு நிறைவேறுகிறது. இந்த நட்பை பற்றிய பதிவுகளை அன்பு கூர்ந்து கேட்டவர்களாவது உங்கள் குழந்தைகளுக்கு யாராவது நண்பர்கள் என்று அழைத்து வந்தால் அவர்களை பற்றி தெல்ல தெளிவாக நீங்கள் அந்த பிள்ளைகள் மூலமே விசாரித்து தகுதியுடைய நட்பா என்று பார்த்து நட்பு கொள்ள உங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.